ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜே.கே. ஆயிஷா ரா நடராஜன் அவர்கள் எழுதிய என்னை செதுக்கிய மாணவர்களில் இன்று நீதி போதித்த பவித்ரன். உலகத்தின் மற்ற நாடுகளை விட இந்தியாவில் குழந்தைகளை மிகவும் குறைத்தே மதிப்பிடுகிறோம். குழந்தைகளின் சின்ன சின்ன முயற்சிகளுக்கு பின்னே இருக்கும் பெரிய தியாகங்களை கவனிக்க தவறுகிறோம்னு அமர்த்தியாசன் சொல்றாரு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கூடங்களில் நன்னடத்தையியலை வாரம் ஒரு வகுப்பு நேரத்தையாவது ஒதுக்கும்படி ஒரு உத்தரவு பிறப்பிச்சுது. அந்த உத்தரவை நான் படித்த போது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது பவித்ரன்கிற ஒரு மாணவன் தாங்க. சமூக நீதியும் சமூக அக்கறையும் நன்னடத்தையும் யாரும் சொல்லி கொடுத்து தான் வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு உணர்த்தினது பவித்ரன். குழந்தைகளுக்கு சொல்லப்படுற அத்தனை கதைகள்லையும் நீதி போதனை இருக்கணும் அப்படிங்கிறது பலரோட கருத்து. குழந்தைகளுக்கு நீதி தேவையா அப்படிங்கிறது என் போன்றவருடைய கேள்வி. குழந்தைங்க திட்டம் போட்டு கொள்ளையடிக்கிறது இல்லை, பெரிய அளவில் பொய் சொல்றதில்ல, வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கிறது இல்லை, லஞ்சம் அவங்க வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எல்லா வகை நீதியுமே பெரியவங்களுக்கு தாங்க தேவை. இப்போ நான் குறிப்பிட்ட இந்த விஷயங்களை எல்லாத்தையும் அல்லது ஏதாச்சும் ஒன்றையாச்சும் அல்லது இதில் 1% பெரியவங்க நாம் செஞ்சுருப்போம். நாம் சொல்கிற நீதி கதைகளை குழந்தைங்க ஏற்றுக்குமா ஏற்றுக்காதாங்கிறது கூட ஒரு சைடு இருக்கட்டும். இதுக்கு எழுத்து தேர்வு தேவையா? குழந்தைகளிடையே நன்னறி உருவாக்கம் குறித்து பல வருடங்களாக லாரன்ஸ் கோல்பார்க்குங்கிற அமெரிக்க உளவியலார் ஆய்வு மேற்கொண்டாருங்க. குழந்தைங்க அன்றாட வாழ்க்கையில் தங்களோட நடத்தை, பிறருடைய நடத்தை இதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக தான் நல்ல நடத்தை எது, தீய நடத்தை எது அப்படிங்கிறத கண்டடைகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஆய்வு மூலமாக கண்டுபிடிச்சாரு. இதில் தொலைக்காட்சி, சினிமா அப்படிங்கிற ஊடகங்களில் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அடக்கம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கி இருக்க சூழலில் குழந்தைங்களுக்கு டிவிங்கிறது அவங்க வாழ்க்கையோட ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அந்த டிவியில் அவங்க பார்த்த விஷயத்த அல்லது அவங்க ரசித்த விஷயத்த ஒரு பெற்றோராகவோ ஒரு ஆசிரியராகவோ நாம் அவங்க திறந்த மனதோடு பேசுகிறதுக்கு என்னைக்காச்சும் அனுமதிச்சிருக்கோமா? நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றி விமர்சிக்க வீட்டில் அனுமதி இருக்கா? இல்லை தினசரி அவங்க படிக்கிற விஷயங்கள்லேருந்து அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா? இப்படி எத்தனை பேர் தர்றோம்? நம்ம பள்ளிகளில் எழுதப்படாத சட்டம் ஒன்று இருக்குது. கையை கட்டு, வாயை மூடு, கவனி, பேசாத. இதுதான் கட்டளைக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நம்மளோட பாடமுறை. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது. தீபாவளிக்கு மறுநாள் காலை இந்த பட்டாசு சத்தங்கள்லாம் ஓயாத நேரம் அது. எங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன பையன் வந்து நின்றுட்டு இருந்தான். ஏதாச்சும் பலகாரமும் பழைய துணியும் இருக்கா, இருந்தால் கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டான். என்னோடய தாயாரும் துணைவியாரும் வீட்டில் இருந்த ஏதேதோ பொருள்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிட்டு, பாவம் இல்லாத விட்டு பிள்ளை அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. டக்குன்னு நான் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா அந்த பையன் எங்கள் பள்ளியில் படிக்கிற பையன். எனக்கு அப்படியே மனசு ரொம்ப படபடப்பாயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்த்துட்டு, என்ன உங்கள் ஸ்கூல் பையனா அப்படின்னு கேட்டார். அவர் வேற ஒரு பள்ளியில் விளையாட்டு ஆசிரியர். நான் அந்த ரோடை வெறிச்சு பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த காலத்து பசங்கள்லாம் அப்படி தான் சார், வீடு வீடாக போய் பிச்சை வாங்கி அதை விற்று படத்துக்கு போவானுங்க சார் அப்படின்னு ஒரு கேலியாக அவர் சொன்னார். அவருடைய பேச்சு என்ன ரொம்ப உசுப்பேத்துச்சு. என்ன நடக்குதுன்னு பின்னாடி போய் பார்க்கலாமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவரும் சரின்னார். 2 பேரும் நடந்து பவித்ரன் பின்னாடியே போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் பெற்றவங்களால வருது சார், வீட்டில் இதை கூடவா கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு கூட வந்த ஆசிரியர் சொன்னார். இவன் அந்த சமூகமாக இருப்பான் சார்
அப்படின்னு சொன்னார். அது குழந்தைகளோட ஜாதி பற்றியது அப்படின்றதும் எனக்கு மனசு வலிச்சுது. நாம் குழந்தைகளை எவ்வளோ மோசமாக அனுமானிக்கிறோம். நன்னடத்தை வகுப்பு எடுக்க நமக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு என்ன நானே கேட்டுக்கிட்டேன். அந்த சிறுவனோட பின்னாடியே போன நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற பார்வையற்றோர் தங்குற உண்டு உறைவிட பள்ளியில் போய் நின்னோம். அந்த பள்ளிக்குள்ளே பவித்திரன் நுழைஞ்சதும் அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஏக குஷி. அண்ணன் வந்துட்டாரு, அண்ணன் வந்துட்டாருன்னு குழந்தைகள்லாம் பவித்திரனை வரவேற்றாங்க. பவித்திரன் வீடு வீடாக போய் சேகரித்த தன்னோட உடைகளையும் பலகாரங்களையும் பிரித்து வழங்கி தன்னோட தீபாவளியை பகிர்ந்துக்கிட்ட பார்த்ததும் அவனை போய் நான் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட வந்த ஆசிரியர் அதிர்ச்சியிலேருந்து மீள்றது கொஞ்சம் நேரமாச்சு. அதுக்கப்புறம் விவரத்தை கேட்குறாரு பவித்திரன்கிட்ட. பாவம் சார், இவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு பவித்திரன் சொல்லும்போது கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுங்க. பவித்திரனுக்கு இந்த யோசனை எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது டிவியில் பார்த்தேன் சார், ஸ்மால் ஒண்டர்னு சீரியலில் இதே மாதிரி தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். மதிப்பெண்களை அல்ல, சமூகத்தை நோக்கிய மதிப்பீடுகளை வளர்க்கவே கல்வி, அதை பள்ளி மட்டுமே வழங்குவதில்லை அப்படின்னு எனக்கு காட்டினவர் பவித்திரன். இன்னைக்கு பவித்திரன் ஒரு காலேஜில் லெக்சரராக இருக்கார். கடைசியாக பார்த்தப்போ தானே புயலில் பாதித்தவங்களுக்கு சில பாத்திரங்களும் பாயும் சேகரிக்கிறதுக்கு மாணவர்களோட களத்தில் இருந்தார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.